என் நெஞ்சில் குடியிருக்கும் மிஸ்டர் விஜய், இந்த வார்த்தைகளை கேட்டு நம்பி நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 10 சீட்டு பத்தலைன்னு சொல்லி காங்கிரஸோட உதவியை கேட்டிருக்கீங்க. நிறைய கட்சிகளுக்கு நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. தப்பில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க விஜய், எல்லார்ட்டையும் நீங்கள் பொதுவான ஒரு ஆதரவு கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு 10 சீட்டு பத்தலை, ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க போகிறேன், யாரால விருப்பம் இருக்கோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக ஒதுங்கி இருக்கலாம். அதிமுகட்டையும் போக வேண்டாம், திமுகட்டையும் போக வேண்டாம், உதிரி கட்சிகிட்டையும் போக வேண்டாம். இதை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி நீங்கள் கவர்னர் சொன்ன தேதியில் உங்கள் பெரும்பான்மையின பலத்தை நிரூபிக்க முயற்சி செய்யலாம். 2 விஷயம் நடக்கும். ஒன்று, யாராவது ஹெல்ப் பண்ணி நீங்கள் மேலே வரலாம், அதாவது ஆட்சி அமைக்கலாம். இல்லை ஆட்சி கவிழலாம், போதிய இடம் இல்லைன்னு சொல்லி கவிழலாம். அப்போவும் நீங்கள் அழகான ஒரு அறிக்கை விடணும். என்ன விடுவீங்க தெரியுமா? நான் மக்களை நம்பி நின்னேன், எந்த கட்சியை நம்பி நிற்கலை, ஆனால் எங்களுக்கு 10 சீட்டு பத்தலை, அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் தோல்வியை தழுவுகிறோம், மக்கள் தான் இந்த தீர்ப்புக்கு எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும், பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு மறு தேர்தல் வரும். கண்டிப்பாக கவர்னர் ஆட்சிக்கு அப்புறம் மறு தேர்தல் வரும். அப்போது மக்கள் இதைவிட பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியான ஒரு ஸ்ட்ராங்கான அற்புதமான இடங்களை கொடுப்பாங்க. டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு இதுதான் நடந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் எல்லா கட்சிக்காரங்க மாதிரியும் நீங்கள் யாரை எதிர்த்து நீங்கள் நின்னீங்களோ, யாரெல்லாம் ஓட்டுக்கு போடக்கூடாது, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சாங்களோ அவங்களோட மனசை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க. காங்கிரஸ் வேண்டான்னு சொன்னவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக வேண்டான்னு சொன்னவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுக வேண்டான்னு சொன்னவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பாமக வேண்டான்னு சொன்னவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கம்யூனிஸ்ட் வேண்டான்னு சொன்னவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கூட்டணி சேர்த்து மந்திரி சபையில் சேர்த்துக்குவேன்னு சொல்லி நீங்கள் சீட்டு வாங்கி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போடுறது விஜய்? இதுதான் மக்கள்கிட்ட இப்போ டாக் போயிட்டுருக்கு. இனி பொறுத்திருந்து உங்களோட செயல்பாடுகள் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். நல்லது நோக்கி ஒரு 8 எடுத்து வைக்கலாமே. தேங்க்யூ விஜய்.